ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. மகாபெரிவா சரணம். லலிதா சஹஸ்ரநாமத்துடைய 11-12 இந்த ஸ்லோகத்திற்கான பொருளை பார்க்கலாம். 10வது ஸ்லோகத்தில் வாக்தேவதைகள் எப்படி சொல்லியிருக்கா? அம்பாளுடைய பற்கள் பளீர் என்று இருக்கும், அம்பாளுடைய தாம்பூல ரசத்தை பருகினவர்களுக்கு ஞானம் பெறும். இப்பேற்பட்ட அம்பாளுடைய குரல் எப்படி இருக்கா? நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பர்ச்சித கச்சபின. கச்சபி அப்படின்றது சரஸ்வதியுடைய வீணை. சரஸ்வதி தேவியுடைய வீணை அதை வாசித்தா எப்படி இருக்கும்? ரொம்ப மதுரமான இசையாக இருக்குமா. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, நிஜ சல்லாப மாதுரி, அதாவது மதுரம் அப்படின்றதுக்கு வீணையுடைய நாதம் மதுரத்துக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? மதுரமாக இருக்கிறது அப்படின்னு. ஆனால் நிஜ சல்லாபன்னு வரும்பொழுது உண்மையான அந்த இனிமை எங்கே இருக்கா? அம்பாள் நம்மக்கிட்ட பேசக்கூடிய அந்த குரலில் இருக்கா. அப்போ அம்பாளுடைய குரல் எப்படி இருக்கா? கச்சபி என்ற சரஸ்வதி தேவியுடைய வீணையே ரொம்ப மதுரமாக இனிமையாக இருக்கக்கூடியது. அதை காட்டிலும் அம்பாளுடைய குரல் மேலும் இனிமையாக இருக்கா. அப்போ அதுதான் நிஜமான இனிமை, அதுதான் நிஜ சல்லாப மாதுரினா மதுரமாக இருக்கிறது அம்பாளுடைய குரல் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. அம்பாள் அந்த அக்னிகுண்டத்திலிருந்து ஹோமகுண்டத்திலிருந்து வரா. பார்வதி தேவி, பராசக்தி, லலிதாம்பிகை அப்படி அந்த ஸ்வரூபமாக வரும் பொழுது யார் பார்க்குறா முதல்லன்னு பார்க்கும்பொழுது சிவபெருமான் அங்கே காமேஸ்வரனாக பார்க்குறார். பார்த்த உடனே காமேஸ்வரனுடைய மனதில் உடனே போய் பதிஞ்சவ தான் இந்த அம்பாள். அவள் எப்படி இருக்கா? 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கா. 2 பேருக்குமே சந்திரபிறை இருக்கிறது. 2 பேருக்குமே நெற்றிக்கண், அதாவது சொல்ல 3வது கண் இருக்குது. இப்படி அழகுக்கே ஒரு உவமானமாக அம்பாள் அந்த அக்னிகுண்டத்திலிருந்து வரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் அதை பார்த்துட்டு அவருக்கு அந்த இடத்துல காமேஸ்வரனாக மாறுகிறார். அம்பாள் காமேஸ்வரியாக மாறுகிறார். அப்போது அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானும் அம்பாளையும் கொலுவிக்கிறாங்க. எங்கள் ஸ்ரீபுரத்தில் கொண்டு போய் கொலுவிற்று இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அழகு படைத்தவர்கள் இந்த திவ்ய தம்பதிகள் அப்படின்றத இந்த 11வது ஸ்லோகத்தில் நாம் பார்க்க முடியும். 12வது ஸ்லோகத்தில் இன்னும் ஒரு அழகு சேர்க்கிறார். எப்படின்னா, அனகாலித்த சாதுஷ்ய சிபுகஸ்ரீ விராஜிதா. சிபுகம் அப்படின்றது முகவாய், முகவாயின்றது அந்த சிபுகம். அது எப்படி இருக்கா? எப்படியுமே யாராலுமே ஒப்பிட்டே சொல்ல முடியாது. அது முகவாய் கூட அவ்வளோ அழகாக இருக்கா. இங்கே அம்பாளுடைய முகவாய் அவ்வளோ அழகாக இருக்கிறதாம் அப்படின்னு சொல்கிறா இந்த வாக்தேவதைகள். இப்போ இந்த முகத்திற்கு அடுத்தது கழுத்து பகுதின்னு வரும்பொழுது கழுத்தை எப்படி வர்ணிக்கிறா அந்த வாக்தேவதைகள்னா, ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், காமேஸ்வரன் அங்கே இருக்கார், அவள் 2 பேருக்குமே திருமணம் நடக்கிறது, அவள் ஸ்ரீபுரத்தில் கொலு வீட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துடைய அப்போ அம்பாளுடைய கழுத்து ஏற்கனவே அழகாக தானே இருக்கும். இப்போ எப்படி இருக்கா? காமேஷபத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா. அம்பாளே அழகானவள். அழகுக்கு வர்ணனையே சொல்ல முடியாத, எல்லா அழகான பொருளுக்கும் தாண்டி ஒரு அழகு தான் இந்த அம்பாள். அப்பேற்பட்ட அம்பாளுடைய கழுத்து ரொம்ப அழகாக இருக்கா. ஆனால் அந்த கழுத்துக்கு இன்னும் எது சோபிதத்தை கொடுக்கிறது அப்படின்னா, காமேஸ்வரனாகிய சிவபெருமான் அம்பாளுக்கு அந்த திருமண மாங்கல்ய தாரணம் பண்ணுவோம்ல, அவர் கட்டிய அந்த திருமாங்கல்யம் அம்பாளுடைய கழுத்தை இன்னும் அழகாக்குகிறதாம். அதை தான் இந்த இடத்துல காமேஷபத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா, அவ்வளோ சோபிதமாக இருக்கலாம். இப்படி அம்பாளுடைய வர்ணனையானது தொடர்கிறது. அடுத்த வீடியோ பதிவில் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களுடைய வர்ணனையை பார்க்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமக.